நமஸ்தே ஸ்டூடெண்ட். நாம் இந்த கிளாஸ் பாரக்கடி பார்க்க போகிறோம். பாரக்கடி உயிர்மை எழுத்து. நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஸ்வர் வியஞ்சன் வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். இந்த கிளாஸில் பாரக்கடி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம மறுபடியும் ஸ்வர் வியஞ்சன் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம பாரக்கடிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்வர் 13 லெட்டர்ஸ் ஆ2 ஆக. இந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி எழுதணும்னு ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த தடவையும் அதே மாதிரி பிக்சரில் இருக்குது, பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி லெட்டர்ஸ்லாம் தரவு பண்ணிக்கோங்க. ஆ ஆ இ ஈ உ ஊ ரு ஸ்பெஷல் லெட்டர் ரு ஏ ஐ ஓ ஆவு அம் ஆக. ஸோ 13 லெட்டர்ஸ் ஆ2 ஆக. அ ஆ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் ஆக. ஓகே, இப்போ நாம் கான்சனன்ட்ஸ் வியஞ்சன் மெய்யெழுத்துக்கள் பார்க்கலாம். மொத்தம் கான்சனன்ட்ஸ் 37 லெட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், க கேஏ க, க க க. ஸோ ஒவ்வொரு லெட்டர்ஸ் எப்படி எழுதணும்னு அந்த ஏரோ மார்க் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எழுதிக்கோங்க. க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ ச ஷ ச ஹா. ஓகே, நெக்ஸ்ட் ஜாயிண்ட் லெட்டர்ஸ், ஸ்பெஷல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சம்யுக்தாக்ஷர்.
ஷ த்ர ஸ்ர ஞ. ஓகே, 37 லெட்டர்ஸ் வியஞ்சன் கான்சனன்ட்ஸ். இப்போ நாம் இந்த கிளாஸோடைய பாரகடி உயிர்மெய் எழுத்துக்களை பார்க்க போகிறோம். பாரகடி. இந்த பாரகடி பார்க்குறதுக்கு முன்னால் இந்த பாரகடிக்கு ஒரு ஈஸியான ஒரு வே. ஒவ்வொரு ஸ்வருக்கும் ஒவ்வொரு வவுல்ஸ்க்கும் ஒரு மாத்ராஸ் ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி லெட்டர்ஸோட ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு பாரகடி ஈஸியாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஸ்வர் மாத்ரா சிம்பிள்ஸ். ஆக்கு வந்து நோ சிம்பிள். ஆ லெட்டருக்கு ஆ சவுண்டுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஒரு லெட்டருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா ஆ அப்படின்னு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இக் ப்ளஸ் ஆ அப்படின்னா கா. தமிழில் வந்து துணைக்கால்னு சொல்லக்கூடிய அந்த லெட்டரை போடுவோம், ஜாயிண்ட்டு துணைக்கால் போடுவோம். ஹிந்தியில் வந்து ஒரு லெட்டருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டாலே அது துணைக்கால் தான் அது. அப்போ ஆ கா அந்த மாதிரி. ஈக்கு வந்து ஒரு எஃப் லெஃப்ட் சைடில் ஒரு எஃப் மாதிரி எழுதுங்க. ஈக்கு வந்து ரைட் சைடில் எஃப்ஐ உல்ட்டாவாக போட்டு எழுதணும். ரைட் சைடு லெட்டருக்கு ரைட் சைடு. ஊக்கு வந்து லெட்டருக்கு கீழே இந்த மாதிரி ஒரு சுழி மாதிரி ஒன்று போடணும். ஊக்கு வந்து கீழே லெட்டருக்கு கீழே கொம்பு மாதிரி இழுத்து விடணும் லெட்டருக்கு கீழே. ருக்கு வந்து ஒரு லெட்டருக்கு கீழே சி மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ருங்கிற சவுண்டு கிடச்சிரும். இப்போ கிருப்பா அப்படின்னா காவுக்கு கீழே இந்த சி லெட்டரை போட்டால் க்ரு அந்த மாதிரி சவுண்டு வந்துடும். ஏக்கு வந்து லெட்டருக்கு மேலே ஒரு லைன், லெட்டருக்கு மேலே ஒரு லைன் போட்டால் ஏ மாத்ரா. ஐக்கு வந்து 2 லைன் போடணும். நீங்கள் ஒரு லெட்டருக்கு மேலே 2 லைன் போட்டிங்கன்னா ஐங்கிற சவுண்டு வந்துடும். ஐங்கிற ஸ்வர் மாத்ரா அது. அப்போ ஐ சவுண்டு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இக்கு ப்ளஸ் ஐ அப்படின்னா கை. அப்போ அந்த காவுக்கு மேலே 2 லைன் போட்டிங்கன்னா கை அந்த மாதிரி மாறிடும். ஓ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு ஒரு சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன் மேலே ஒரு லைன். அவ்வுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் மேலே வந்து 2 லைன் இருந்தால் அது அவ் மாத்ரா. அம்முக்கு லெட்டருக்கு மேலே ஒரு டாட்டு. அகக்கு வந்து லெட்டருக்கு சைடில் 2 டாட். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம பாரகடி எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம பாரகடி அப்படின்னு பார்க்கலாம். இதே சிம்பிள் தான். இப்போ நம்ம அங்கே பார்த்த இதே சிம்பிள் தான். ஆ ஆ இ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. ஸோ எல்லா லெட்டருக்கும் கீழே சிம்பிள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இந்த ஊ ருக்கிறதுக்கு மட்டும் கீழே எழுதணும். அந்த சிம்பிளை வந்து லெட்டருக்கு கீழே எழுதணும். ஏ ஐ பாக்கி எல்லாமே மேலே லெட்டருக்கு மேலே. அம்முக்கு வந்து லெட்டருக்கு மேலே ஒரு டாட், அகக்கு வந்து சைடில் 2 டாட் வச்சா உயிர்மெய் எழுத்து பாரகடி எழுதிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ ஒரு சைடில் வவுல்ஸ் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் மாத்ரா சிம்பிள். இங்கே மாத்ராஸோட வியஞ்சன் அந்த கான்சனன்ட்ஸும் வவுல்ஸும் சேர்ந்த உடனே எப்படி லெட்டர்ஸ் மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். ஆக்கு வந்து நோ சிம்பிள். ஸோ இக்கு ப்ளஸ் ஆ கா சேம் லெட்டர். ஆக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் கா. ஈக்கு வந்து எஃப் மாதிரி கீ, இக்கு ப்ளஸ் இ கீ. ஈக்கு வந்து கீ. ஊக்கு வந்து இக்கு ப்ளஸ் ஊ கூ. அந்த சிம்பிளை அப்படியே லெட்டருக்கு கீழே ஆட் பண்ணால் கூ. ஊ ரு லெட்டருக்கு கீழே சி மாதிரி போட்டிங்கன்னா ரு. ஏக்கு வந்து லெட்டருக்கு மேலே. ஐக்கு வந்து லெட்டருக்கு மேலே 2 லைன் ஐ கை. கோ கவ் கம் கஹ. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பாரகடியில் எல்லா லெட்டர்ஸும் அப்படி இருக்கும் பாருங்கள். காக்கா கிக்கி கூக்கு க்ரு கே கை கோ கவ் கம் கஹ. ஸோ எல்லா லெட்டரும் இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கேயுமே சேஞ்சஸ் இல்லை. இந்த லெட்டர்ஸில் ஒரு 3 லெட்டர் மட்டும் 3 லெட்டர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராவில் 2 லெட்டர்ஸ். ராக்கு வந்து இப்போ பாருங்கள் எல்லா லெட்டர்ஸும் நம்ம சொன்ன மாதிரி. இப்போ ரா ரா, ரி ரீ, ரு ரூ. அப்போ ரூ பாருங்கள் லெட்டருக்கு கீழே எழுதாமல் சிம்பிளை மிடில் எழுதியிருக்காங்க ரூ. இங்கே பாருங்கள் ரூ லெட்டருக்கு மிடில். ரூக்கும் அதே மாதிரி அந்த ஊ மாத்திரா வந்து லெட்டருக்கு மிடில். ராக்கு லெட்டருக்கு மிடில் எழுதியிருக்காங்க. அவ்வளோதான், இது ஒரு சிம்பிள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹ்ருங்கிற லெட்டருக்கு வந்து ஹூ ஹூ ஹ்ரு வந்து லெட்டருக்கு மிடில் எழுதியிருக்காங்க உள்ளார.
அந்த ஹா லெட்டருக்கு உள்ளார அந்த சிங்கிற சிம்பிளை போட்டுக்கோங்க. ஸோ இந்த 3 லெட்டர்ஸ் மட்டும் நல்லா கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எல்லா லெட்டர்ஸும் 13 லெட்டர்ஸ் இருக்கும். பட் இந்த ரா, லா, அப்புறம் அந்த ஸ்பெஷல் லெட்டர்ஸ் 4 லெட்டருக்கு மட்டும் ருங்கிற சவுண்டு கிடையாது. ரா ரா, ரீ ரீ, ரூ ரூ, ரீ ரை, ரூ ரவ், ரம் ரக. அதே மாதிரி இங்கே பாருங்கள், க்ஷா க்ஷா, க்ஷி க்ஷி, க்ஷு க்ஷு, அவ்வளோதான். அந்த க்ஷிருங்கிற அந்த 4 லெட்டர், அந்த ஸ்பெஷல் லெட்டருக்கு 4க்குமே அந்த ருங்கிற சிம்பிள் போட்டு வேர்ட்ஸ் கிடையாது, லெட்டர் கிடையாது. க்ஷே, க்ஷை, க்ஷோ, க்ஷம், ஷக. ஸோ இதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்வர் வியஞ்சன் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் எழுதியிருக்கீங்க. அதே போல் இந்த கிளாஸில் ஸ்வர் வியஞ்சன் ப்ளஸ் பாரகடி சிம்பிள்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் ஒர்க் ஷீட் என்னென்னு பார்க்கலாம். ஒர்க் ஷீட் 2ஓட என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயும் எழுதியிருந்தீங்க. பட் இந்த தடவை ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஸ்வர் அண்டு வவல்ஸ், ஸ்வர் வியஞ்சன், வவல்ஸ் அண்டு கான்சனன்ஸை கம்ப்ளீட் பண்ணி எழுதுங்க. அடுத்ததாக பாரகடி, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட் லெட்டரை கொடுத்துருக்கோம். ஸோ பாக்கி லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாரகடியாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி அனுப்புங்க. நாம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தன்யவாத்.